अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। கேக்குதா? अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। கேக்குதா? ஹலோ, கேக்குதா? அகிலா, ஸ்ரீமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். கலெக்ஷன் என்னடா நீண்ட நேரம் நானும் அப்ப பாத்துக்கு இருந்தேன். ஓன் பண்ணி போட்டு எத்தனை பேர் எல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல சார் இந்த இப்போதைக்கு சப்ஜெக்ட் 3 பேர் ஜாயின்ட் ஆயிரு சார் பிஜிடில. அதான் மொத்தம் எத்தனை பேர்? எத்தனை பேர் அகிலா? மொத்தம் சார் உங்களோட இதுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ரைட், நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா அது 2 கிளாஸ் முடிஞ்சு போட்ட எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு. இப்ப ஓகே சார். நாம நாம கடைசியா எதுல அகிலா செஞ்சோம்? சார் கடைசியா நாம நீண்ட நாள் விடுபட்டடையில அனர்த்தங்கள் எல்லாம் வந்து விடுபட்டுட்டு கடைசியா என்ன பார்த்தேன்னு சொல்லுங்க. நான் இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் 21ஆம் நூற்றாண்டு கல்வி பார்த்துட்டு இருந்தோம். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் எல்லாம் என்ன
ஓ சார். அப்படிதானே? ஓ ஒத்துழைப்பு அத 21 திறன்கள் தான் பார்த்தோம் சார். அந்த திறன்களை பார்த்து அதில் போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ இன்றைக்கு கொஞ்சம் பார்ப்பேன். நான் கொஞ்சம் லீவ் ஆகிட்டு திருப்பி ஜாயின் ஆகுவேன். அப்படியே இருங்க. ஏன்னாண்டா நான் மாற்றி மற்ற இதில் போட்டு அதெல்லாம் இருக்குது அந்த டாக்குமெண்ட். அப்போ அது வரைக்கும் நீங்கள் இருந்து கொள்ளுங்க. ஏன்னாண்டா இன்றைக்கு முடிச்சு இன்னொரு கிளாஸோட முடிக்கணுமே நாங்கள். என்ன இன்னொரு கிளாஸ் அடுத்த கிளாஸ் எப்போ விட்டுருக்கு? அடுத்த கிளாஸ் சார் சார் 28 சார். 28லையும் எனக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. என்னன்னா நான் இதுக்கு போறேன். இது சார் கலம்புக்கு இல்லை பொருளாதார ஒரு வெட்டிங் கொண்டு போக வேண்டியிருக்குது. அப்போ உங்களோட அடுத்த டேட் ஒன்றா கொஞ்சம் உங்களுக்கு மற்ற பின்னேரங்கள்ல சாத்தியமா இல்லைன்னு ஒரு 4 to 6 இல்ல மாதிரி சார். ஏறுமா? நீங்க எல்லாரும் ஒர்க் என்ன கொஞ்சம் கஷ்டம் சார். கஷ்டம் 4 to 6 உங்களுக்கு டைம் எந்த டைம் பொருத்தம் 7 இருந்து 9 அதுக்கு அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேற ஒரு நாள் இன்னொரு கிளாஸ் ஒன்று போட வேண்டி வரும். 28 கேன்சல் பண்ணா போட்டு முடிக்கணும். இது அதுக்காக தான் சொல்றேன். சார் அந்த கிளாஸோட ஃபுல்லாவே எங்கட பிஜிடி லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சா சார்? அதோட இது முடியுது. எது நம்மட என்ன உங்களோட ட்ரெண்ட் முடியுது. எது இந்த நியூ ட்ரெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் முடியுது. அது முடியுது. அதனால இப்ப நான் யோசிக்கிறேன் இன்னொரு கிளாஸ் தானே அதோட முடிச்சுட்டா பிரச்சனை முடியுது உங்களுக்கு. என்ன எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கே சார், இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அது சரி, அது பாடம் இருக்குது. பட் இந்த பாடம் இன்னொரு கிளாஸோட முடியுது. என்ன இன்க்ளூசிவ் வந்து எப்படி அது நடக்குமாக்குமே சார்? அது நடக்கும். இன்க்ளூசிவ் முடிக்கணுமே, முடிச்சு எடுக்கணும். அப்படியோ இருங்க பாப்போம். 180 நேரம் கட்டானா அப்படியோ இருங்க. நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு கதைக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க. Recording in progress. சொல்லுங்க. நாங்க இப்ப செய்வோம். என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல 21ஆம் நூற்றாண்டு கல்வி சம்பந்தமா பார்த்தோம். அப்ப புதிய போக்குகள், கல்வியில புதிய போக்குகள்ல இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா இப்ப நம்மட அந்த 21ஆம் நூற்றாண்டு கல்வியோட அடியொற்றி இலங்கையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றங்கள் தொடர்பாக, கல்வி துறையில் ஏற்படுத்தப்படுகிற மாற்றங்கள் பற்றிய விளக்கமும் எங்களுக்கு தெரிய வேணும். நாங்க அது ஒரு பிரச்சனை தானே. இப்ப 21ஆம் நூற்றாண்டை விட இதெல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டோட விடயங்களை கலந்துரையாடினோம். ஏன்னா 21ஆம் நூற்றாண்டு திறன்கள், 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறை எப்படி இருக்க வேணும்ங்கிற ஜென்ரலான விஷயங்களை தான் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். ஆனால் இப்ப 21ஆம் நூற்றாண்டுல முக்கியமாக இந்த தொழில்நுட்ப ரீதியான திறன்கள், பல விடயங்கள் தொடர்பான விஷயங்களை எங்களுக்கு நிறையவே தெரிய வேண்டியிருக்கிறது. இப்ப இலங்கையில நிலை பற்றியும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது. இலங்கையில இருக்கிற நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது, 21ஆம் நூற்றாண்டுல இலங்கையினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறதுங்கிறத யோசிக்க வேண்டியும் இருக்கிறது. இப்போ நாங்கள் அதையும் பார்க்கணும். அடுத்தது எங்களோட இலங்கையில் இப்போ நீங்கள் இப்போ பிஜிடியில் இருக்கிறீங்க. 26ஆம் ஆண்டு ஒரு புதிய ஒரு திருப்பு முனையாக நாங்கள் என்னத்தை செய்திருக்கிறோம்,
கல்வி சீர்திருத்தம் சார். ஒரு சீர்திருத்தம் செஞ்சிருக்கிறோம். அதுல நோக்கம் என்னங்கிறதை நாங்க பார்க்கணும். இப்ப நாங்க இதுல இப்ப 21ஆம் நூற்றாண்டு கல்வி தான் எங்களோட மெயினாக இதுல எங்களுக்கு இப்ப அதை பேஸ் பண்ணி தான் இந்த கல்வி சீர்திருத்தம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜென்ரலாகவும் கூட விளக்கங்களை சொல்லுங்க. 21ஆம் நூற்றாண்டு கல்வியில இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், அதாவது இந்த 26ஆம் ஆண்டு நியூ ரீஃபார்ம்ஸ்ல நீங்க அது பற்றி உங்களோட இது ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குதா? 21ஆம் நூற்றாண்டு நாம் அதையும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ உள்ள புதிய போக்கு தானே அது. எது இப்போ நம்மளோட கல்வி சீர்திருத்தத்துல புதிய போக்கு என்ன 26ஆம் ஆண்டு தரம் 1க்கும் தரம் 6க்கும் கல்வி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சரிதானே? அது சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு முற்று முழுதாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க அந்த மாற்றம் எதனை அடியொட்டி இருக்கிறது? எப்படி அந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. என்னென்ன விடயங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? ஏன் அந்த மாற்றத்தை அவங்க செய்ய முனைந்திருக்கிறார்கள்? அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க. 26ஆம் நூற்றாண்டு கல்வி 21ஆம் நூற்றாண்டு கல்வியில 2026 இலங்கையில மாற்றம் ஏற்படணும்னு எதிர்பார்க்கறதுக்கான காரணங்கள் என்னன்றது சொல்லுங்க. என்ன நோக்கத்துக்காக செய்யப்படும்? ஏதாவது உங்களுக்கு அறிவு சார் எங்களுக்கு இப்ப நாங்க டெக்ஸ்ட் புக்ஸ் பேஸ் பண்ணி தானே படிச்சோம் சார். எல்லாமே லெக்சர் மெத்தட்ல இருக்கிறேன். இது பிராக்டிகல் மெத்தட்ல தானே ஃபுல்லா மாறிச்சு. எல்லாமே எந்த பாடமா இருந்தாலும் சார் பிராக்டிகல் மெத்தட்ல தானே மாறிக்கு. அது அப்ப பிள்ளைகள் தானே பிள்ளைகளோட டேலண்ட் இன்னும் கூடும் தானே தேடி அறியக்குள்ளே சார். பிராக்டிக்கல் மெத்தட் அது வேறொரு வடிவத்துல சொல்லுவதாக இருந்தால் நாங்க பிராக்டிக்கல் மெத்தட் என்று சொல்றதை விட இன்னும் வேறொரு வடிவத்துல சொல்றதாக இருந்தால் பரீட்சை மைய கல்வியில நாங்க இருக்கிறோம். இப்ப நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன். என்னென்றால் இப்ப உங்களுக்கு தெரியும், இது 1957ஆம் ஆண்டு எங்களுக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த போர்கள் இருந்துச்சு. என்ன கோல்ட் வார். அவங்களுக்கு இடையில யாரு முன்னேறாங்கிறது. ரஷ்யா மிக முன்னேற்றகரமான ஒரு நிலையில இருந்தது. ரஷ்யாவினுடைய முன்னேற்றம் படு பயங்கரமாக இருந்தது. ஏனென்றா அவங்க தொழில்நுட்பத்துல கடுமையாக முன்னேறி இருந்தாங்க. அப்ப அப்படி முன்னேறி இருந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஸ்புட்னிக் 1 எனப்படுகின்ற ஒரு செய்மதி அனுப்பிட்டான். அந்த பேக்ரவுண்டை சொல்லிட்டு நாம பிறகு ஒரு புதிய விஷயம் ஒன்றுக்கு வருவோம் இன்றைக்கு. அப்ப சொல்லி வந்த உடனே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பேரிடியாக இருந்தது. என்னன்னா, ஏன் ரஷ்யா இவ்வளவு வேகமாக முன்னேறி இருக்கிறது, அதே நேரம் நாங்க ஏன் பின்னடைவாக இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட யோசிச்சான். அமெரிக்கா உடனே பாடசாலைகளுக்கு ப்ரூனருங்கிற ஆளை கூப்பிட்டு, அவர் தான் ஒரு கல்வித்துறையில பெரிய ஒரு நிபுணராக இருந்தார். இதுல பின்னணி என்னன்னு சொல்லி கேட்டான். அவர் சொன்னார், ரிசர்ச் பண்ணி எல்லாம் செஞ்சு பார்த்தார். பாடசாலை கல்வி முறைமை ஏட்டுக்கல்வியாக இருக்கிறது, புத்தகத்தை மையப்படுத்தியாக இருக்கிறது. அதனால இவங்கள்ட்ட பிராக்டிக்கல் இல்லை, கண்டுபிடிப்பவர் குறைவு வரி, இனோவேட்டிவ் ஐடியா வருது இல்லை, இன்வென்ஷன் குறைவு. ஆகவே இது ஒரு பிராக்டிக்கல் கல்வியா மாத்துங்கன்னு சொன்னான். பிராக்டிக்கல் கல்வியா மாத்துங்கன்னு சொன்ன உடனே 1960
69ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு நாசாவை ஆரம்பிச்சு 69ஆம் ஆண்டு சந்திர மண்டலம் வரையும் போனதாக சொல்றாங்க. ஏனண்டா ரஷ்யா தானே முதல் விண்வெளிக்கு ஒரு மனிதன் அனுப்பின, யூரி ககாரின். அப்புறம் அவர் 2வது தரம் விண்வெளி பயணத்துக்கு தயாராக போது ஃப்ளைட்ல அவர் ப்ராக்டிஸ் எடுக்கிற போது போறதுக்கு திருப்பி 2வது தரம் ப்ராக்டிஸ் எடுக்கக்குள்ள வந்துட்டார். யாரு? யூரி ககாரின். அதுக்கு பிறகுதான் இவங்க நிறைய செய்மதிகள் அப்போலோ ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வல்லரசா மாறி தன் கண்ட்ரோல் எடுக்குது. என்னன்னா அந்த கல்வி முறைமை. பட் இலங்கையில நாங்க மிக பின்னடைவாக இருக்கிறோம். எங்களோட கல்வி முறைமை மாற்றம் அடைய வேண்டும். எப்படின்னு சொன்னா, உங்களோட சஜஷனை சொல்லுங்க. உங்களோட அனுபவத்துல நீங்க முழு பேருமே ஒரு டீச்சரா இருக்கிறார்கள், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா செய்றீங்க. இப்ப இந்த பாடசாலை முறைமை இருக்கிற முறைமையில மாற்றம் பெற வேண்டுமா, மாற்றம் பெற தேவையில்லையா? உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க ஈஸி. நான் அதுக்கப்புறம் இந்த தொழில்நுட்ப போக்கை பத்தி படிக்க போறோம். கல்வியில புதிய தொழில்நுட்ப போக்கு பற்றி தெரியும். அதையும் கதைக்கும். அதுவும் எங்களுக்கு ஒரு சவாலை சொல்லுங்க. இப்ப இருக்கிற கல்வி முறைமை என்ன? புத்தகத்தை அப்படியோ படிக்கிற, நோட்ஸ் எடுக்கிற, ஒரு எக்ஸாம் எழுதுற, அதுல 90, 95, 70, 60 மார்க்ஸ் எடுத்து அந்த மார்க்ஸ் அடிப்படையில பிள்ளைகளை கிரேட் பண்ணி நீங்க இத்தனை மார்க்ஸ் பெற்றிருக்கிறீங்க. ஏ லெவலுக்கு கொண்டு போய் ஏ லெவல்ல ஒரு காம்படிஷன் எக்ஸாம் ஆகாது இருக்கிறது, போட்டி பரீட்சையா. அப்புறம் என்ன செய்யறோம்? பிள்ளைகளை அங்க அனுப்பி யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறோம். யூனிவர்சிட்டியிலையும் எங்களுக்கு ஒரு சில துறைகளை தவிர மற்ற துறைகளால கிடைக்கிற பலன் என்ன? பிஎஸ்சி நர்சிங் செய்யறோம். பட் ஹாஸ்பிட்டல்ல யாரு ஒர்க் பண்றாங்க? ரீமா, பேகம், ரமீனா, சொல்லுங்க, யாரு ஒர்க் பண்றாங்க? கதை வருது, எல்லாம் இருக்கிறீங்களா? கேக்குதா நான் கதைக்கிறது? ரீமா கேக்குதா? ரீமா, அகிலா சார். கேக்குதா நான் கதைக்கிறது? ஓ சார், கேக்குது சார். இப்ப யூனிவர்சிட்டிக்கு போற ஆக்கள் சொல்லுங்க, என்ன நடக்கிறது? போயிட்டு வந்து மெடிசின் செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க. இன்ஜினியரிங் ஓகே, லோயர்ஸ் எட்டர்னியர் லோ செய்யறாங்க. மற்ற ஆக்கள் நிலைப்பாடு, மற்றவருடைய நிலைப்பாடு என்ன? ஒரு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ முடிக்கிற ஆக்களுக்கு அதுக்குரிய தொழில்துறை சார்ந்த இலங்கையில் அதுக்கான தொழில் வாய்ப்புகள் இருக்குதா, அல்லது அதற்கேற்ற வகையில எங்களோட கல்வி முறைமை அமைந்திருக்கிறதா? இதுதான் என்னுடைய கேள்வி. சொல்லுங்க. இது ஒரு டிஸ்கஷனா? நீங்க வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா இதுல நாங்க ஒன்றும் படிக்க முடியாது. இப்ப நான் மட்டும் கதைக்கையில் அதை வன்மை என்று சொல்லுங்க. ரமீனா, யாரு? TSLPS 2025 யாரு? சொல்லுங்க. ரமீனா பேகம் கேக்குதா கதைக்கிறது? ரீமா, நான் கதைக்கிறது கேக்குதா ரீமா? ரீமா லெஃப்ட். அகிலா, ஓ சார். அகிலா மட்டும்தான் கதைக்குது. ஓகே, அகிலா சொல்லுங்க, என்ன மாதிரி? நான் கேட்ட கேள்வி விளங்கிட்டா அகிலா? ஓ சார். என்ன கேட்டேன்? இப்ப நாம உருவாக்குற யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டால இந்த நாட்டுக்கு பலன் இருக்கிறதா? இல்ல சார். சரி, ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, தரம் 9க்கு வந்தவன் ஓஎல்ல வந்து ஃபெயில் ஆயிட்டானுண்டா அவனுக்கு அடுத்த கட்டம் ஏ லெவல் இல்லை, அல்லது ஓ லெவல்ல வந்து ஒரு மிக குறைந்த பெறுபவர் எடுத்து ஏ லெவல் ஃபெயில் ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு இழந்தவனாக இருக்கிறான். இல்லை, தொழில்துறையும் அவனுக்கு தெரியாது, எந்த தொழில் முயற்சியும் செய்யவும் முடியாது. பட் ஓ லெவலும் பெரிய அளவில் கம்ப்ளீட் இல்லை, ஏ லெவலும் இல்லை, ஒரு தொழிலும் பழகவும் இல்லை. எனவே வாழ்க்கையில நாங்கள் இலங்கையில பிள்ளைகளுக்கு நாங்கள் பெரிய கொடூரம் ஒன்றை செய்கின்றோம். எனவே அதனை மாற்றி அமைக்க வேண்டும்.
அப்ப அந்த மாற்றி அமைப்பு எப்படி அமையணும்னா பிள்ளை ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை புதிய விடயங்களை கற்கின்ற தானாக செய்து நீங்க சொன்ன மாதிரி அகிலா சொன்ன மாதிரி ஒரு ஒரு இனோவேட்டிவான ஐடியாவோட இருக்கிற பிள்ளைகளாக இலங்கையில் இருக்கிற பிள்ளைகள் பாடசாலையில வளர்க்கப்படுமா இருந்தா அவர்கள் சுயமாக சிந்தித்து தன்னுடைய துறையை இனங்கண்டு தனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதுங்கிறத பிள்ளை இனங்கண்டு கொண்டால் என்ன நடக்கும்? பிள்ளை தன்னுடைய பயணப்பாதையில பயணிக்குமா இல்லையா? சுவாதீனமா பயணிக்குமா இல்லையா? என்ன அகிலா விளங்குது அகிலா நான் கதைக்கிறது? விளங்கு சார். ஆராய்ச்சி இப்ப பிள்ளை என்ன செய்யும் அப்படி ஒரு நிலைமை வந்தா? தானாக தனக்கு படிக்கக்கூடிய ஆற்றல் என்னுடைய பிளஸ் என்ன என்னுடைய மைனஸ் என்னங்கிறதெல்லாம் பிள்ளை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கேற்ற மாதிரி போகும். ஓகே, அதான் இருக்கிற போக்கு. எனவே இந்த புதிய போக்குகளை கல்வியினுடைய புதிய விடயங்களை 2026ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துறதுக்காக தான் மாணவர்களை ஆனால் அதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. ரைட், அதனால்தான் 2026ஆம் ஆண்டைய கல்வி சீர்திருத்தம் பார்க்குது. இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற விடயம் கல்வியில புதிய போக்காக தொழில்நுட்ப போக்கை பற்றி பார்க்க போறோம். இப்ப 21ஆம் நூற்றாண்டுங்கிறது முற்றிலும் விஞ்ஞான மறுமலர்ச்சியில உச்சமடைந்திருக்கின்ற ஒரு காலம். எனவே இந்த உச்ச மறுமலர்ச்சியில நாங்க 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் பற்றிய விடயங்களை தான் மெயினாக புதிய போக்காக பார்க்கிறோம். என்னண்டா உலகம் இன்றைக்கு என்ன மட்டத்தில் இருக்கிறது? குளோபல் வில்லேஜ், பூகோள கிராமம் என்கின்ற எண்ணக்கருவும் பூகோள கிராமம் எனப்படுகின்ற எண்ணக்கருவும் தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய விருத்தி, அதாவது இலத்திரனியல் யுகம், இன்றைக்கு இன்டர்நெட் எனப்படுகின்ற இந்த வலையமைப்பு உருவாக்கப்பட்டதனுடைய விளைவுதான் உலகம் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நாடுகளை வருகிறது. ஆகவே 21ஆம் நூற்றாண்டினுடைய இந்த அறிவு மறுமலர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி என்பது இந்த தொழில்நுட்ப துறையில இன்றைக்கு இந்த புதிய போக்குல மிக முக்கியமான ஒரு மாற்றமாக தொழில்நுட்பத்துறை காணப்படுகிறது. ஆக இந்த தொழில்நுட்பத்துறையினுடைய மாற்றத்தின் அடிப்படையில நாங்க பார்க்கிற நேரம் தொழில்நுட்ப சாதனங்களும் நவீன கற்றல் கற்பித்தல் முறைகளும் இதனுடன் ஒன்றிணைந்து காணப்படுவதை அவதானிக்கூடியதாக இருக்கிறது. எங்கட நாட்டை பொறுத்த வரையில ஆன்லைன் எஜுகேஷன் நிலைமை எப்ப உருவாயிச்சு? நாங்க எப்ப வாட்ஸ்அப்பை திறந்து வாட்ஸ்அப்ல கல்விய கொடுக்குற வாய்ப்பை நாங்க உருவாக்கினோம்? எப்ப கூகுள் மீட் எங்களுக்கு தேவைப்பட்டது? எப்ப எங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டது? சொல்லுங்க. கோவிட் நேரம் சார். அந்த கோவிட்ல வந்த காலம்தான் எங்களோட இதுக்கு வந்து என்ன நடந்துச்சு, உண்மையாகவே ஒரு என்ன அடித்தளமா இருந்துச்சு, அப்படித்தானே? அப்போ கோவிட்ங்கிற எங்களோட நிலைமை ஒன்று வரலன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வந்திருக்காது? இந்த ஆன்லைன் எஜுகேஷனுங்கிறது என்ன செய்யாது, எங்களுக்கு வந்திருக்க மாட்டாது. ஆகவே இந்த ஆன்லைன் எஜுகேஷனை நாங்க வர வளர்ச்சதுக்கு காரணம் கோவிட் சிச்சுவேஷன். பட் அதை தாண்டி இன்றைக்கு அதை தாண்டி ஆனா இதுக்கு முதலே இப்ப நாங்க ஆன்லைனை வினைத்திறனை பயன்படுத்தாட்டியும் எங்களுக்கு மற்ற நாடுகள் ஆன்லைனை மிக துல்லியமாக நேர்த்தியாக பயன்படுத்த தொடங்கிச்சு. இப்ப நாங்க எங்களுக்கு இது நடந்தோடனே என்ன COVID-19 காரணமாக தான் நாங்கள் ஸ்கூல் லாக்டவுன் பண்ணினோன்னு. ஆனால் இப்போ அந்த பூகோள கிராமத்தில் இப்போ முன்னேறின நாடுகள் ஒன்றோடொன்று தொடர்பாடலை மேற்கொள்றதுக்காக என்ன செய்யும்? இந்த யூனிவர்சிட்டி 2 இப்போ கொலபரேட்டிவ் லேர்னிங் 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் பார்த்தோம் கொலபரேட்டிவ் லேர்னிங் குளோபல் வில்லேஜ். அப்போ அதுக்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிற நேரம் இந்த பூகோள கிராமத்தில் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு, கனடாவில் இருக்கிற ஒரு
இது கனடா நாட்டுக்கும் இடையில 2 யூனிவர்சிட்டிக்கு இடையில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் தொடர்பு கொள்ளணுமா இருந்தா அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி ரெண்டும் நேரடியாக விசிட் பண்ண தேவையில்லை. இப்போ அவங்க என்ன செய்வாங்க, நல்ல ஒரு ஒன்லைன் சிஸ்டம் ஒன்று எங்களுக்கு இருக்குமா இருந்தால் அவங்க அதனூடாக என்ன செய்வாங்க, தங்களுடைய பணிகளை செய்து கொள்வார், கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். லேர்னிங் இப்போ நீங்கள் இப்படி யோசிங்க, ஒரு திரை ஒன்றை வச்சு, பெரிய ஸ்கிரீன் ஒன்றை வச்சு, நல்ல ஒரு வினைத்திறனான ஸ்கிரீன் ஒன்றை வச்சு இங்கால ஒரு கிளாஸ் ரூம் பிள்ளை இருக்கு. இப்போ அங்கே வேறொரு நாட்டில் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அங்கேயும் அதே அளவு திரை இருக்கிறது, நல்ல பவர்ஃபுல் கேமரா இருந்தா இப்போ ஒரு ஒரு 2 வகுப்பறைகள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான உணர்வு ஒன்று வருமா வராது. மிக துல்லியமான கேமரா சிஸ்டம், நல்ல சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் இருந்தா அங்க அந்த வகுப்பறையில் இருக்கிற பிள்ளை எல்லாம் உங்களுக்கு தெரியுது, இங்க இருக்கிறது அங்க தெரியுதுண்டா நீங்க ஒருத்தர் நல்ல ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ளலாம்டா. இப்ப தொழில்நுட்பத்தினூடாக நீங்க ஒருத்தர் மிக வினைத்திறனா சந்திக்கிறீங்களா இல்லையா? நான் கதைக்கிறது விளங்குதா எல்லாருக்கும்? ஒரே ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்றீங்க, ரமீனா. கொஞ்சம் பேர் வந்து போறீங்க, கவரேஜ் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். 6 பேர் 5 பேர் இருந்ததுல 2 பேர் போயிட்டாங்க. அவங்களுக்கு கவரேஜ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. வேகம் நாம் கேட்குதா? நான் கதைக்கிறது வேகத்துக்கு HFD வேகம் ஒரு சத்தமும் இல்லாம இருக்கிறீங்க. ரமீனா என்ன மாதிரி கேக்குதா? ரமீனா, அகிலாவுக்கு கேக்குதானே? ரமீனா ஓகே கேக்குதா ரமீனா? ஓ சார். ரைட், ஓகே. அகிலாவுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ கொஞ்சம் இடையிடையே நீங்க ஒரு சின்ன இதுகளை கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தா எனக்கு அந்த மைக் வேலை இதா இல்லையான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கேட்குற எனக்கு விளங்காத இருக்கா? ஓகே. அப்ப இப்ப நாங்க 2 நாடுகளுக்கு இடையில 2000 கிலோமீட்டர் இருந்தாலும் நவீன தொழில்நுட்பத்தினூடாக ஒரு திரையினூடாக 2 வகுப்புகளை இணைச்சோம்னா நிறைய நாலேஜ் ஷேரிங், அனுபவ பகிர்வெல்லாம் மேற்கொள்ளலாம். இதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது இந்த புதிய போக்குல தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப அதுல கூட வாட்ஸ்அப், ஜூம் அப்ளிகேஷன், கூகுள் கிளாஸ் ரூம், கூகுள் மீட் என்று நிறைய, ஸ்கைப் தான் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதுவும் என்னண்டா, ஸ்கைப் வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக இல்லை, கல்வி நோக்கத்துக்காக இல்லை, தொடர்பாடல். வெளிநாட்டில் உள்ளவர்கள் இங்கே கலைக்கிறதுக்காக ஸ்கைப்பை பயன்படுத்தினாங்க. பட் நவ் இப்போ இது வந்து டோட்டலி சேஞ்ச் ட்ரெண்ட். ஆகவே இப்போ நாங்கள் இந்த பரிணாம வளர்ச்சியை பார்த்தாங்க. நான் இந்த பரிணாம வளர்ச்சியை கண்டா என்னண்டா, இப்போ 1990களில் நாங்கள் முதலாக ஸ்கூல் பீரியட்ல தான் கம்ப்யூட்டரை காண்போம். 90களில். பட் கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட்டது 1960களில் எல்லாம் 70களில் எல்லாம் கம்ப்யூட்டர் வெளிநாடுகளில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில 90 மாதிரி தான் ஓரளவுக்கு அறிமுகப்படுத்தப்படுது. ஐடி செய்தாக்கள் இருக்கிறீங்களா டீச்சர்ஸ்? ஐடி செய்தாக்கள் கதைங்கப்பா. ஒரு ஆள் நானு அதனால ஆள் கதைச்சா தானே நமக்கு படிக்க இத வாய்ப்பா இருக்குமே. ஐடி ஆக்கள் இருக்கிறீங்களா? அகிலா, ரமீமா ஐடி படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறேன் சார். ஐடி படிச்சிருக்கிறீங்க. நான் உங்களுக்கும் என்ன ஐடி படிச்சுதான் எனக்கு லேசா இருக்கும். ஆரம்பத்துல வந்த கம்ப்யூட்டர் வந்து எக்ஸ்டி மெஷின், ஏடி மெஷின் வந்து 2 வகையான மெஷினை கொண்டு வந்தான். நான் முதலாக நான் 92ஆம் ஆண்டு என்னுடைய ஆராய்ச்சி உதவியாளராக வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கெரியரை ஆரம்பிக்கிற நேரம் A-level டைம்ல எங்களோட சார் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு இதை காட்டினார், என்ன கம்ப்யூட்டர். அப்ப எங்களுக்கு முதலாக IBM இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மெஷின் எனப்படுது. நீங்க கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியை படிச்சிருக்கீங்க. IBM
இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மெஷின்ல பிசி எக்ஸ்டியாகத்தான் முதலாக வந்தது. அதுக்கப்புறம் ஏடி அண்டு பிறகு அது ரெண்டும் இணைந்ததாக எக்ஸ்டி ஏடி குளோன் வந்து உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு வருது 186 எனப்படுகின்ற மெஷின். 186 நான் ரிசர்ச்சில் இருக்கிறேன். இந்த 10 வருஷ காலத்திலையும் இந்த பரிணாமம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கிறது. எக்ஸ்டி மெஷின் ஏடி மெஷின்ங்கிறது மிக லோவஸ்ட் வெர்ஷன், மிக நீண்ட நேரம் எடுக்கும். அதுக்கெல்லாம் நிறைய டைப் பண்றது. மானிட்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அல்லது ஒரு கிரீன் கலர் மானிட்டர் இருக்கும். அதில் கலர்லாம் வராது, படங்கள்லாம் வராது. மிக டைப் பண்ணலாம், பேரை டைப் பண்ணலாம், சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். அபூர்வமான சில வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த டொஸ் டிஸ்க் ஆபரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் போட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த மெஷினுக்கு பிறகு ஏடி மெஷின் வருகிறது. ஏடிக்கு பிறகு 186, 286, 386, 486, 586, 686 வரைக்கும் வந்தோட ஒரு பென்டியம் 1, பென்டியம் 2, பென்டியம் 3, செலரோன் மைக்ரோ ப்ரோசஸர் வரைக்கும் இந்த கோர் i7 வந்து அதையும் தாண்டி அங்காலே எத்தனையாவது ஜெனரேஷன் என்று கூட தெரியாத அளவுக்கு கம்ப்யூட்டர் யுகம் வளர்ந்திருக்கிற நிலையில நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தொழில்நுட்பத்துல முதல் வேர்ஷன் கம்ப்யூட்டர்ல இந்த பரிணாமம் அடைஞ்சு இன்றைக்கு அதிவேகமான லேப்டாப்புகள் கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட்டது. நம்பர் 1. நம்பர் 2, என்னோட ப்ரெசன்டேஷனை செய்யறதுக்காக ஆரம்ப காலங்களில் நாங்கள் பயன்படுத்தின என்னத்தை பார்ப்போம். நீங்க இப்ப உங்களோட ஆக்கள்ல காலங்கள் எனக்கு பார்ப்போம். உங்களோட அட்லீஸ்ட் உங்களோட A level பீரியட் அகிலா எப்ப A level செய்யுங்க? அகிலா A level எப்ப? A level அட்வான்ஸ் லெவல் 2010ல சார். 2010. அப்ப நீங்க அப்ப ஓகே வெயிட், அப்ப நீங்க 100 நீங்க 2010ல சான்ஸ் இல்ல. வேகம் எப்ப? எத்தனாம் ஆண்டு A level வேகம்? 7 சார். 2007. ரமீமா எப்ப? ரமீமா எப்ப செய்த A level? 2014 சார். அப்ப நீங்க எல்லாம் இந்த உங்களுக்கு தெரியுமா ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் கண்டிருக்கீங்களா? ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் கண்டிருக்கீங்களா தெரியுமா? OHP தெரியுமா தெரியாதா? அது ஸ்டார்டிங் வந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் பெருசியாதா? இல்ல OHP நான் பாப்போம், உங்களுக்கு ட்ரை பண்றேன். ஏழுமுண்டா இத காண்பிக்கிறதுக்கு. ஏனண்டா இதுல இந்த பரிணாமம் உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் பாப்போம். ஓவர் ஹெட் கொஞ்சம் லைன்ல இருங்க. இது தெரியுதா அகிலா, பேகம், ரமீமா? இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குதா? இல்ல சார். ஷேர் ஆகலையா ஸ்கிரீன்? ஷேர் ஆயிக்குது சார். ஷேர் ஆயிருக்குதா அகிலா? ஷேர் ஆயிருக்குதா? ஓ சார். இதுல விளங்குதா அந்த மெஷின் ஒன்று தெரியுதா? ஓ சார். இதுதான் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். இருக்கு, தெரியுதானே? தெரியுதா? ஓ சார். இதுதான் இதுல மேல டிரான்ஸ்பேரன்ட் ஷீட் ஒன்றை போட்டுதான் நாங்க அந்நேரம் இதுல எழுதி, இதுக்கு OHP பென் அண்டு பென் வரும், ரெட், ப்ளூ, கிரீன் ஒவ்வொரு கலர்ல வரும், பிளாக். அது இதுல எழுதித்தான் இதுல போட்டா இதுல இருந்த லென்ஸ்ல போய் இது பட்டு தெரிச்சு திரைக்கு போய் அங்க டிஸ்பிளே ஆகும். இது வந்தது. இது ஆரம்ப காலத்து தொழில்நுட்பம். ஓகே,
அப்ப இது ஒரு வேர்ஷன். அடுத்தது வந்து இது நீங்க கண்டிருக்க மாட்டீங்க, ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். நான் ஏன் வாரேன்னா ஓண்டா பார்க்கும். இன்னொன்று இருக்குது ஸ்லைட் ப்ரொஜெக்டர். இங்க பாருங்க, இதெல்லாம் நாங்க அந்நேரம் பயன்படுத்தின ப்ரொஜெக்டர். இது தெரியுதா உங்களுக்கு? ஷேர் ஆயிருக்குதா? அகிலா ஷேர் ஆயிருக்குதா? ரமீமா ஓ சார். ஓ இதுல சார். விளங்குற நினைக்கிற படங்கள் விளங்குதா? மெஷின் படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த படத்தை பாருங்க. இந்த முன்னுக்கு ஒரு வெளிச்சம் வருது, தெரியுதா உங்களுக்கு? இது ஓ தெரியுதா? சார். ஓ சார். இதுல மேல ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கு, தெரியுதா? ஓ இதுல ஸ்லைட்டை போடுற பாசிட்டிவ் எனப்படும். பாசிட்டிவ்னா அந்நேரம் இப்பதான் நீங்க போனை வச்சுட்டு போட்டோ எடுக்கிறீங்க. நீங்க சின்ன வயசுல பிலிம் போட்டு போட்டோ எடுத்திருப்பாங்க. போன்ல எடுக்காம இந்த பிலிமை போட்டோ எடுத்து வீட்டை இருக்கும் சில நேரம் டெவலப் பண்ணி போட்டோ எல்லாம். இப்போ போட்டோ எல்லாம் பிரிண்ட் பண்றது இல்லையே. அந்த பாசிட்டிவ் எனப்படுகிறத போட்டு இதுல எடுத்த ஒரு மரம்ண்டா அதுல மரத்துல போட்டோ, ஒரு வீடுண்டா வீட்டுல போட்டோ எல்லாம் இதுல போட்டு இதை சுத்த சுத்த அந்த ஒவ்வொரு போட்டோவும் கீழே வந்து இதுல லென்ஸ் வந்து முன்னுக்கு திரையில படும். இதை சொல்றது ஸ்லைட் ப்ரொஜெக்டர். இது ஆட்டோமேட்டிக். இதை நடிக்கிற பட்டனை தட்டத்துல ஒவ்வொரு ஸ்லைட் தான் மாறிக்கொண்டு ரைட்டா. இது ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். சரி, இதுக்கு அடுத்த வெர்ஷன் என்ன வந்தது பாப்போம். சொல்லணும், இதுக்கு பிறகு வந்த வெர்ஷன் என்ன? முதலாவது வெர்ஷன் என்ன? ஓஹெச்பி ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். அதுக்கு பிறகு ஸ்லைட் ப்ரொஜெக்டர். கலர் படங்களை எடுத்து என்ன ஒவ்வொரு இதுகள்ல படங்களை போட்டு ஆள்ல ஆள்ல படம், இது நோட்ஸ், இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் காட்டலாம். அதுக்கு பிறகு என்ன வந்து மல்டிமீடியா ப்ரொஜெக்ட், தெரியுமா? மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் தெரியுமா? அகிலா, ரமீமா தெரியுமா? ரமீனா ஓ சார். இப்ப நார்மலா ஸ்கூல்ல மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் தானே ஸ்கூல்ல சார்? இருக்குது மல்டிமீடியா ப்ரொஜெக்ட். ஓகே, இப்ப மல்டிமீடியா ப்ரொஜெக்டோட பாவனை அருகி வந்திருக்கிறது. இப்ப பாவனை இல்ல, ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அதுக்கு பதிலா என்ன வந்திருக்குது? ஸ்மார்ட் போர்ட். ஸ்மார்ட் போர்டு. இப்ப இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சு கொள்றீங்க? இப்ப நான் சொன்னேன் கம்ப்யூட்டர்ல பரிணாமம் XAT XT 186 286 386 486 686 Pentium 1 Pentium 2 Pentium 3 Celeron Intel Core i1 Core i2 Core i3 Core i7 இப்படி பரிணாமம் அடைஞ்சு. ஆரம்பத்துல நாங்க பயன்படுத்தின ஸ்டோரேஜுக்காக பயன்படுத்தின இது வந்து ஐடி படிச்சாக தெரியும், ஃப்ளாப்பி டிஸ்க் 5 and quarter 5.25 5.25 5 and quarter 500 நீளாகலம். உள்ளுக்கு ஒரு பிரவுன் கலர்ல ஒரு நாடா இருக்கும், அந்த நாடாவினால் சேமிக்கப்படும் தகவல் எல்லாம். கிலோபைட் முன்ன இருந்தா தானே சார்? விளங்கல?
முன்ன அதுதானே பாவிச்சாங்க சார். சீரியல்லாம் வாரத்துக்கு வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் தானே பாவிச்சாங்க சார். அதுதான் பாவிச்சோம் ஃப்ளாப்பி டிஸ்க். ஆரம்பத்துல நாங்க பாவிச்சாங்கன்னு நாங்க பாவிச்சது ஃப்ளாப்பி டிஸ்க் 5 1/4. அதுக்கு பிறகு 3.5 வந்துச்சு. அது கொஞ்சம் கிலோபைட்ஸ் கூட. 3.5னா 3.5 இன்ச். அதுக்கு பிறகு சிடி வந்தது. ஒரு சிடியில விலை எவ்வளவு? நாங்க ஆரம்பத்துல வாங்கக்கூட எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 800 ரூபா. 800 ரூபாய் ஒரு சிடி. நம்புறீங்களா? அதுவும் மெகாபைட்டும் இல்ல, கிலோபைட்ஸ் தான். அதுக்கு பிறகு டிவிடி வந்தது. அது மெகாபைட்ஸ் வந்து ஜிபிக்கு வந்துச்சு. ஜிபிக்கு டிவிடி, டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் வந்துச்சு. டிவிடிக்கு பிறகுதான் என்ன பென் டிரைவ் வர தொடங்கி இப்ப சிப்ஸ் வந்து இப்ப ஸ்டோரேஜ் வந்து டெராபைட்டை தாண்டிட்டன. மெகாபைட் ஜிகாபைட் எல்லாம் தாண்டி இப்ப டெராபைட்ல நிக்குது. இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து 4 டெராபைட் 5 டெராபைட் வருது. இப்ப ஒரு டெராபைட்ல உங்கள்ட்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் இருக்குமா, சிடி இருக்குமா இருந்தால் எவ்வளவு தகவலோட சேமிச்சு வைக்கலாம்? ஏற்றுக்கொள்றீங்களா அகிலா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். நாங்க மனிதனாய் எங்களுக்கு ஒரு சின்ன சிப்பை செய்து இவ்வளவு தகவலை ஸ்டோர் பண்ண எங்களுக்கு முங்கர்னாக்கி 2 பேரும் எழுதுறாங்கன்னு நம்புறோம். என்ன ஓ சார். அப்ப எங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு, எப்படி எழுதுவாங்க அகிலா? ஓ சார். ஆனா இப்ப இன்றைக்கு அதுக்கு சான்று இருக்குது. என்னன்னா மிக அதிவேகமாக எல்லா தகவல்களையும் சேகரிக்கிற தொழில்நுட்பம் வந்த உடனே நாங்க பேசுறதெல்லாம் உடனே ரெக்கார்ட் பண்ணப்படுது. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுது உடனே. இப்ப ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இதெல்லாம் வந்த உடனே இப்ப சின்ன விடயம் எங்களோட முங்கர்னாக்கி ஒவ்வொரு மனிதனையும் பத்தி தகவல் எடுக்கிறங்கிறது இறைவன் மர்ம நாள்ல இதை பட்டோலையை தூக்கி வீசுவானுங்கிறது. அப்ப இது சேர்ந்தா தொழில்நுட்பத்தோட தொடர்படுத்தி பேசுறது. ஆகவே இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டருக்கு பிறகு ஸ்மார்ட் போர்ட் வந்து இப்ப அதிநவீன இன்டர்நெட் இதெல்லாம் வந்திருக்கிறது. எனவே இந்த தொழில்நுட்பத்துறை இன்றைக்கு பாரிய அளவுல விருத்தி அடைந்திருக்கிறத எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவை நவீன தொழில்நுட்ப முறைகள். இப்ப ஆன்லைன் கிளாஸுங்க நான் சொன்னேன். இந்த ஆன்லைன் கிளாஸுங்கிறது எங்களுக்கு ஒரு மிக நேர்த்தியான வினைத்திறனான ஒரு கிளாஸாக இன்றைக்கு நடக்குது. இலங்கையில கொஞ்சம் குறைவுதான். இப்ப நீங்க உங்களோட காரணம் கேட்டா 2 3 காரணம் இருக்கு. ஒன்றென்னாக்கில அந்த ஆன்லைன் வினைத்திறனற்றது காரணம் கவரேஜ் ப்ராப்ளமா சார்? அந்த ஒரு நம்பர் 1 கவரேஜ் ப்ராப்ளம். 2வது இப்ப எனக்கும் உங்களுக்கும் இடையில சரியான இன்டராக்ஷனான ஒரு கல்வி முறைமை இல்லை. இப்ப நீங்க உதாரணமா நானே ஃபுல் ஸ்கிரீன் ஒன்றுல நான் நோட்ஸை வச்சுக்கொண்டு இதையும் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு தேவையானதை பார்க்க பெரிய ஸ்கிரீன் ஒன்றுல நானும் டிஸ்பிளே ஆகணும், நீங்களும் ஒவ்வொரு ஆளும் பெரிய பெரிய ஸ்கிரீன்கள்ல வந்து உங்களோட நேரடியா உங்களோட இது ப்ரெசன்டேஷன் அதுகளை கிட்டத்தட்ட நாம சும்மா அந்த முகம் பார்த்து நேரடியா வகுப்பறையில கதைக்கிற மாதிரி ஆன்லைன் சிஸ்டத்தை உருவாக்குமாக இருந்தால் இப்ப நீங்க வீட்டை வேற வேலை செய்யவும் முடியாது, வீட்டை கேஷுவலா இருக்கவும் முடியாது. 100% கற்றல்ல நீங்க இன்வால்வ் ஆகுங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் ஃபெயிலியர் என்னண்டா, இப்ப ஏதோ ஒரு வாயில இப்ப உங்களை போல நான் நினைக்கிறேன் நீங்க 3 பேர் இருந்தா ஆக இருக்கிறீங்க, இதுல 15 பேர் இருந்தாலும் இன்கேஸ் 15 பேர் இருந்தா கூட இப்ப நீங்க பேசுறீங்க, இன்டராக்டிவா இருக்கிறீங்க. பட் நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க ஒரு 20 பேர் இருக்கக்குள்ள 3 பேர் தான் கதைப்பாங்க, 17 பேர் சைலண்ட். அதுக்கு காரணம் 17 பேரும் ஓன் பண்ணிட்டு வேற இடத்த போயிடுவாங்க ரெக்கார்டை பார்க்கறது, அல்லது அவங்க பேசாம இருப்பாங்க, கேஷுவலா இருப்பாங்க, அல்லது வேற வேலையில பார்த்து கொண்டிருப்பாங்க, சும்மா ஓன்ல இருக்கும். அப்படி அந்த ஏன் இந்த ஆன்லைன் சிஸ்டம் எங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்துது? வினைத்திறனான ஒரு முறைமையை ஏற்படுத்தாததால எங்களுக்கு சவாலாக
வந்தா சரியா நான் சொல்ல சரியா ஆக்கிலா? ஓ சார், ஓ சார். Right. இது ஒரு பிரச்சனை. வீடியோ அப்ப நாங்க ஆன்லைன் எஜுகேஷன் வீடியோ கான்ஃபரன்ஸ் இப்ப நாங்க எல்லாருமா சேர்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸை போட்டு வீடியோ ஆன் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தலாம். இப்ப நாங்க மீட்டிங் நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு டேபிளும் ரூமும் தேவையா? ஒரு மீட்டிங் நடந்த ரூம் அது இதெல்லாம் தேவையா? நாங்க இப்ப கிளம்புல மீட்டிங் கிளம்பு போகணுமா? கேண்டில மீட்டிங் கேண்டி போகணுமா? வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஆள் தேவையா? தேவையில்ல சார். இந்த ஏன்? ஜூம் இருக்கிறே சார். ஆனால் ஆன்லைன் கிளியரான இன்டர்நெட்டும் கிளியரான சிஸ்டமும் எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் ஆன்லைன் எஜுகேஷனை நாங்கள் ஒரு கொலபரேட்டிவ் லேர்னிங்காக கொஞ்சம் இது நேரடி வகுப்பறையும் தேவைதான். அறவே நேரடி வகுப்பறை இல்லாட்டி என்ன நடக்கும் சொல்லுங்க. ரைட்டா, ஓகே. இப்போ மறுதலையா பார்ப்போமே. டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, நாங்கள் வீட்டில் இருந்து படிக்கலாம்டா என்ன சிக்கல் வரும் எங்களுக்கு? மிக வினைத்திறனான மனித இடைத்தொடர்புல என்ன செய்யாது? விருத்தி அடையுமா? மனித இடைத்தொடர்பு விருத்தி அடையுமா? மனித உறவுகள் வளர்க்கப்படுமா? மக்கீலா வளர்க்கப்படுமா? சார் விளங்கல சார். கவரேஜ் கொஞ்சம் இதாயிடுச்சு. இப்ப என்னண்டா நான் கேட்கிற அக்கீலா, இப்ப ஓ சார். ஒன்லைனை மாத்திரம் நம்பி வகுப்புல வீட்டை இருந்து பிள்ளைகள் டீச்சர் வந்து வீட்டை இருந்து படிப்பிக்கிறா, ஸ்கிரீனோட போட்டு பிள்ளைகள் வீட்டை இருந்து படிக்குது. இப்ப எல்லாம் நடக்குது ஆன்லைன், ஓகே. பட் இது முற்றுமுழுதா எங்கட மனித வாழ்வியலுக்கு பொருந்துமா? இல்ல சார். ஏன்? மனித உறவுகள், மனித ஆளுமை பண்புகள், மனிதனுடைய இடைத்தொடர்புகள், சமூக உணர்வு ஒன்றுமே என்ன செய்யும்? இல்லாமல் ஆகிவிடும் பாடசாலையில். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். எனக்கு கம்யூனிகேஷன் டைரக்ட் கம்யூனிகேஷன் ஒன்று இல்ல தானே சார். ஓ, டைரக்ட் கம்யூனிகேஷன், டைரக்ட் இன்டராக்ஷன், நிறைய கம்ப்ளிகேஷன் வரும். கம்யூனிகேஷன் இல்லாட்டி கம்ப்ளிகேஷன். ஆகவே அதை 100% எங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாது. ஆகவே இதுல ஒரு ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸை பயன்படுத்தினாலும் நாங்க இப்ப நோமலான விடயங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாத்துக்கும் நாங்க வகுப்பறை தான் தேவை என்பது இந்த காலத்துல பொருந்தாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த வகுப்பறை எவ்வாறு உருமாற்றம் அடைய வேண்டும்? 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமாக இந்த வகுப்பறை எவ்வாறு மாற்றம் அடைய வேண்டும்? மாணவர்கள் நேரடியாக செயற்பாடில் ஈடுபடுகின்ற ஒரு வகுப்பறையின் தேவை. அட் த சேம் டைம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்கக்கூடிய ஸ்மார்ட் போர்ட் கொண்ட மற்றவர்களுடன் தொடர்பாடலை ஏற்படுத்தி கற்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் எங்களுக்கு உருவாக்கப்படும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா அகிலா? ஓகேயா? ஓ சார். ஆனால் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? கணினி தொழில்நுட்பம், ஏனைய தொழில்நுட்ப சாதனங்களின் பயன்பாடு பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்றவர்களா இருக்க வேண்டும். இப்ப நவீன போக்குல இப்ப எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரை கையாள தெரியாது, ஸ்மார்ட் போர்ட் கையாள தெரியாது, ஒரு பவர் பாயிண்ட் ஒன்றை செய்து அதை செய்ய தெரியாது. மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப ரீதியான விடயங்கள் பற்றிய ஒரு இது இல்லை. இப்படியான நிலைமைகள் இது சிக்கல் தன்மையை உருவாக்கும். ஆகவே உண்மையான வகுப்புகள், மெய்நிகர் வகுப்புகள் மிக வினைத்திறனுடையவையாக, மிக பெருமானமுடையவையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அங்கு தொழில்நுட்ப சாதனங்களின் பயன்பாடு, கையாளுகை மிக அதிகமாக இருப்பது, அது மிக வசதிகளுடன் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் இந்த 21ஆம் நூற்றாண்டே கல்வி வெற்றி அளிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே வெறுமனே நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற கரும்பலகை அல்லது வெண்பலகை அல்லது பச்சை பலகையை, பிளாக் போர்ட், கிரீன் போர்ட்,
போன்ற ஓடுகளை வைத்துக்கொண்டு எங்களால 21ஆம் நூற்றாண்டு பயணத்தை மேற்கொள்ள முடியாது. ஆகவே நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப ஆசிரியர்கள் தங்களுடைய பாடத்துறைகளுக்கு ஏற்ப நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பறை சூழலை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மாணவர்களுக்கு நீங்க போனை பாவிக்க விடுறதா இல்லையா? மாணவர்களுக்கு லேப்டாப் அல்லது டெப்பை பாவிக்க விடுறதா இல்லையா? இன்டர்நெட்டை எக்ஸஸ் பண்ண விடுறதா இல்லையா? மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் இருந்தாத விடுறதா அல்லது ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்த விடுறதா? இது சம்பந்தமா உங்களோட கருத்து சார் நீங்க விடலாமா? சொன்னது எனக்கு உடஞ்சு தான் கேக்குது சார். கொஞ்சம் போறங்க. மற்றாக்களுக்கு என்ன மாதிரி? இப்போ கேக்குதா அகிலா? கேக்குதா அகிலா? ஹலோ அகிலா? அகிலா கேக்குதா? இப்ப கேக்குது சார். ஓகே. என்னண்டா என்னுடைய வினா, இப்ப வகுப்பறை இப்ப எவ்வாறு மாற்றமடைய வேண்டும்? புதிய தொழில்நுட்ப மூலமாக கற்கக்கூடிய ஒரு சூழல், மிக எளிதாகவும் மிக வேகமாகவும் கற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏனென்றால் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அகிலா இப்ப கேட்குதா இல்ல கேட்கலையா? அகிலா என்ன கவரேஜ் நின்றுட்டா கேட்குதா? அகிலா? ரமீமா கேக்குதா? ரமீனா? ஓ சார் கேக்குது. கிளியரா கேக்குதா? இந்த மாதிரி கேக்குது கிளியரா. ஓகே. அகிலா என்ன பிரச்சனையா? அகிலா? சார் இப்ப கேக்குது சார். இங்க ஓகே. கவரேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு சார். சரி ஓகே ரைட். இப்ப என்ன கேள்வி, என்னுடைய வினா, வகுப்பறையிலே மாணவர்களுக்கு நீங்க டெப்பை இன்டர்நெட்டுடன் பாவிக்க விடுவீர்களா? வகுப்பறையில போனை கையாள விடுவீங்களா? இன்டர்நெட்டையும் சேர்த்து பயன்படுத்த விடுவீங்களா இல்லையா? விடுறேன் சார். ஆனா அதுல தீமையான விளைவுகளும் இருக்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்வீங்களா? ஓ சார். ஆனால் இப்ப இன்டர்நெட்டை பயன்படுத்துவதா இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணி பாவிக்கிற அமைப்பெல்லாம் இருக்குதானே. இப்ப நாங்க பிள்ளைகள் சில வெப்சைட்டுக்கு போக முடியாது, ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட வேலையில தான் செய்யலாம் என்று பிளாக் பண்ணி செய்யறதுக்கான வசதிகள் இன்டர்நெட்லயும் கம்ப்யூட்டர்லயும் இருக்கிறது ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார் இருக்குது சார். அப்ப நாங்க பிள்ளைகளுக்கு கற்கிற நோக்கத்துக்காக வடிவா என்ன செய்யலாம், அழகா கொடுக்கலாம். எனவே இதன் அடிப்படையில நாங்க இப்ப பார்க்க போற சில புதுமையான விஷயங்கள் ஒன்று, ஊடாடும் படங்கள்னா என்ன. முதலாவது விஷயம் நிறைய இருக்குது. இதுல 15 விடயங்கள், சில இதுகளை பார்ப்போம். இந்த புதுமையான கற்பித்தல் முறைகள், இப்ப நவீன யுகத்துல நியூ ட்ரெண்ட்ல புதுமையான கற்பித்தல் முறைகள் என்றால் என்ன, பாரம்பரிய கற்பித்தல் முறைகள் என்றால் என்ன? புதுமையான கற்பித்தல் முறை என்ன சொல்லுங்க சார். புதுமையான கற்பித்தல் முறைன்னா இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் அத மாதிரி கொண்டு போற புதுமையான கற்பித்தல் முறை. அது தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணி போறது. வெரி குட், ரைட், எக்ஸலன்ட். அதிநவீன இப்ப புதிய சமீபத்திய கல்வி போக்கு எப்படி இருக்குண்டா, புதிய கற்றல் கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துறதோட புதிய சாதனங்கள், அது பிளெண்டட் லேர்னிங், கலப்பு கற்றல் என்ற புதிய கான்செப்ட் ஒன்றை இப்ப உருவாகி இருக்கலாம். தெரியுமா பிளெண்டட் லேர்னிங் என்னன்னு? கலப்பு கற்றல் என்ன தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பிளெண்டட் லேர்னிங்
என்ன சத்தம் வருதில்லை தெரியுமா? blended, what is blended learning? சார் மல்டிமீடியா அதெல்லாம் சேர்த்து அது தொழில்நுட்பத்தோட போற. வெரி குட் வெரி குட் வெரி குட். தொழில்நுட்பத்தோட இணைக்கிறது பிளஸ் பாட உள்ளடக்கத்தை இணைக்கிறது பிளஸ் தொழில்நுட்பத்தையும் இணைக்க வேணும் பிளஸ் வேற என்ன கற்பித்தல் முறைகளை வினைத்திறனாக்குது. பெடகோஜி 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 கண்டென்ட் டெக்னாலஜி இட்ஸ் a combination of pedagogy. pedagogy என்றால் கற்பித்தல் துவம். பெடகோஜி கற்பிக்கு அதாவது ஆசிரியர் ஒருவர் பிரதான தலைமைத்துவத்தின் கற்றல் கற்பித்தல் இடம்பெறுகிற பெடகோஜி. என்ட்ரகோஜி இருக்கிறது, பெடகோஜி இருக்கிறது, ஹெக்டோகோஜி இருக்கிறது. நான் 3 விடயம். ஆகவே இந்த பெடகோஜி எனப்படுகின்ற விடயமும் கான்டென்ட் சப்ஜெக்ட் என்னங்கிறதும் தொழில்நுட்பத்தை இணைக்கிறதா பிளெண்டட் லேர்னிங் சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த புதுமையான கற்பித்தல் முறைகள்ல பழமையான கற்பித்தல் முறை தெரியும். சோக் அண்ட் டாக், பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு, கிரீன் போர்டு, பேப்பர்ல எழுதுறது, நோட்ஸ் எழுதி கொள்றது, இதெல்லாம் பழமையான கற்பித்தல் முறைகள். புதுமையான கற்பித்தல் முறைகள் ஏராளமாக காணப்படுகிறது. புதுமையான கற்பித்தல் முறைகள் இந்த பிளாக் போர்டு அது இதெல்லாம் பிள்ளைகள் அந்த பழமையான கற்பித்தல் முறைகளை விடுத்து புதுமையான கற்பித்தல் முறைகளுக்குள்ள நாங்கள் உட்படுற நேரம் எங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக கொண்டு மாணவர்களுக்கு ஆர்வம் ஊட்டப்படுகிறது. ஒரு புதுமையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மிக உற்சாகத்துடன் சோர்வின்றி அவர்கள் வகுப்பிலே செயற்பாட்டூடாக கற்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மாணவர்கள் மிக வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த புதுமையான முறைகள்ல. இவ்வாறு இந்த புதுமையான வழிகள் பற்றி நாங்க சிந்திக்க வேண்டும். ஆகவே இதுல சில பேக்ரவுண்ட் தந்திருக்குது, எங்களுக்கு தேவையில்லை. இந்த புதுமையான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் அனுகூலங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்க. முதலாவது அனுகூலம் என்ன? ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும். பாருங்க, புதுமையான கற்பித்தல் முறை இப்ப நீங்க 2026 கல்வி சீர்திருத்தத்துல பிரதான நோக்கம் மாணவர்கள்ல ஆராய்வு ஊக்கத்தை தூண்டுறது, மாணவர்களை சுயமா கற்க வைக்கிறது, மாணவர்கள் தங்களுடைய திறமைக்கேற்ப கற்கிறது. இதெல்லாம் ஒரு நோமலான விஷயம். ஆகவே இந்த மாணவருடைய ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறது ஒரு நோக்கம். எதிர புதுமையான கற்பித்தல் முறைகள் ஏன்னா புதிய புதிய விடயங்களை ஆராய்ச்சி செய்து ஆராய்வு ஊக்கத்தை பெற்று ஒரு நாடு வளமான நாடாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த ஆராய்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும். இது ஒரு புதுமையான முறையினுடைய அனுகூலங்கள். இரண்டாவது ஊக்குவிக்கும். இரண்டாவது இந்த சிக்கல் தீர்க்கும் மற்றும் விமர்சன சிந்தனை திறன்களை மேம்படுத்தும். சிக்கலை தீர்த்தல், பிரச்சனை தீர்த்தல். ஏனென்றால் எங்களோட வாழ்க்கை என்பது ஒரு சிக்கலான ஒன்று. இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே படித்த ஒரு பட்டம் பெறுவதல்ல, சிக்கலான பிரச்சனைகளை கையாண்டு தீர்க்கும் ஆற்றல் வேண்டும். அதாவது சிக்கலை தீர்க்கிற ஆற்றல் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனோட இணைந்ததாக விமர்சன சிந்தனை திறன்களை மேம்படுத்த வேண்டும். எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, விமர்சன சிந்தனை என்றால் என்ன? லைன்ல இருக்கிறீங்க, பேசாம இருக்கிறீங்க, பேசி சொல்லுங்க. விமர்சன சிந்தனை என்றால் என்ன? சார் இப்ப நாங்க ஒன்று யோசிக்கணும்னா பழைய மெத்தட்ல இருந்து இப்படியும் ஒன்று செய்ய இயலும். அந்த கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறோம் சார் நாங்க. அதாவது ஓகே என்னடா விமர்சன சிந்தனைடா. இப்ப நீங்க இது எப்படி இருக்கும்? ஏன் நடந்தது? இதுக்கு எப்படி நடந்தது? இது இப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? இது இப்படி இருந்தா எப்படி நடக்கும்?
கிரிட்டிக்கல் திங்கிங். விமர்சனம்ங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க. ஒரு ஆளை விமர்சிப்பது அல்ல, எங்களை நாங்கள் விமர்சிப்பது, அதான் அது விமர்சன சிந்தனை. இதை செய்தா இது வரும், இதுல என்ன அனுகூலம், இதுல என்ன பிரதிகூலம் என்று சொல்றது எக்ஸ்பர்டிசம். இந்த விமர்சன சிந்தனைங்கிற ஆற்றல் உள்ளவர்கள் எக்ஸ்பர்ட்டுகளா இருப்பார். கிரிட்டிக்கல் திங்கிங் அது முக்கியமான. அடுத்ததாக விமர்சன சிந்தனை சிக்கல் தீர்க்கும் பிரச்சனைகளை கையாள்றதோட அந்த விமர்சன சிந்தனையோட சேர்ந்து இன்னும் சில சிந்தனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. கிரியேட்டிவ் திங்கிங். அது என்ன கிரியேட்டிவ் திங்கிங்? ஆக்க சிந்தனை. என்ன சிந்தனை? என்ன சிந்தனை? ஆக்க சிந்தனை. ஓகே, அப்ப இப்ப உங்களுக்கு இப்ப ஆக்க சிந்தனை விருத்தி தேவைப்படுகிறது. ஓகே, இப்ப நாங்க வருவோம். இந்த ஆக்க சிந்தனை இருக்கிறது, இப்போ மற்றது விமர்சன சிந்தனை இருக்கிறது. இவ்வாறு பல சிந்தனைகளை வளர்ப்பதிலே இந்த புதுமையான முறைகள் எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த இப்ப தனிப்பட்ட குழு திட்டங்களை செயற்படுற போது எங்களுக்கு இந்த புதுமையான கற்பித்தல் முறைகள் அவசியமாகின்றது. அவை இதுல முதலாவது விடயம், இந்த புதுமையான கற்பித்தல் முறைகள் ஏழை பத்தி கதைக்கிறோம். அதில் பிள்ளையா பயணித்து போட்டுது. ஊடாடும் படங்கள் என்ன, இதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? வீடியோஸ் காட்டி அது மூலம் பார்க்கறதா சார்? ஊடாடும் படங்கள்ங்கிறது நாம உண்மையா இந்த அசையும் படங்கள் மாதிரி என்ன, ஒரு வழி படங்கள் மிகவும் பாரம்பரியம். ஆனா இப்ப இதுல வந்து என்ன, மாணவர்கள் தங்களை கையை உயர்த்தி இது செஞ்சு பதிலளிக்க முற்படுற நேரம், அப்ப அதை கொஞ்சம் நேரடியாக அந்த அசைகிற படங்களை கொண்டு போய் போட்டு வீடியோக்கள், நாங்க அதை வீடியோன்னு சொல்லலாம், ஊடாடும் படங்கள். அப்ப அதுக்கு நாங்க ஊடாடும் பாடங்கள் சொல்றது, ஊடாடும் என்று சொல்றது, ஊடாடும் பாடங்களை நடத்துறது எப்படி, ஊடாட்டம் என்ன, இன்டராக்டிவான பாடம் தான் ஊடாடும் பாடங்கள் சொல்றாங்க. அப்ப அதுல ஊடாடும் பாடங்கள்ல இந்த பாரம்பரிய முறையை விட்டு வகுப்பறையில சோக்கன் டோக்க விட்டு போட்டு ஊடாடுறா மாணவர்களோட சுதந்திரம் அளிச்சு அவங்கள வகுப்பறையில அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவங்களும் ஆசிரியரும் இன்டராக்டிவாக இடைத்தொடர்பை ஏற்படுத்தி கேட்கிற முறைதான் ஊடாடும் பாடங்கள். அது ஊடாடும் பாடங்கள் இப்ப இல்ல, இப்ப நடக்கிறது ஆசிரியர் மையமான ஒன்வே. எனவே ஊடாடும் வகுப்பறைகள் இருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பானதா இருக்கு. உதாரணம், இப்ப ஸ்பினா வீல்களோட நேரடி வினாக்களை மற்றும் கேம்களை விளையாடு. ஸ்பின வீல்னா கிறுக்கி போட்டு அதுல இருந்தோட தெரிவு செய்யற வினாவை. அப்ப அதுல இருந்து நாங்க பிள்ளைகிட்ட இருந்து கருத்துக்கள் எடுத்து ஒரு விளையாட்டின் மூலமாக கற்கிறதுக்கு இந்த ஊடாடும் பாடங்களை நடத்துறோம். அடுத்தது இந்த நிகழ்நிலை தளங்கள்ல உதவியோட எல்லா மாணவர்களையும் நாங்க உற்சாகமாக வைத்துக் கொள்ளலாம் ஊடாடும் பாடங்கள். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் தங்களோட கைகளை உயர்த்துவதற்கு பதிலாக அவங்க இப்படி செய்யலாம். இப்ப இதுல முக்கியமாக ஊடாடும் படங்கள் ட்ரெடிஷனல் வகுப்புல நடந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, வகுப்புல இருந்துகிட்டு நேரடியா நாங்க ஒன்று விரிவுரை நடத்துற இது நடத்துற.
இப்ப நான் சொன்னேன், இப்ப நீங்க இங்க இருந்து இப்ப நாம என்ன முறையில கற்றுக்கொள்றோம்? ஆன்லைன் ஆன்லைன். சார். அப்ப இது ஊடாடும் விஷயம் தான். இது உங்களுக்கும் எங்களுக்கு இடையில ஒரு ஊடாட்டம் ஊடகத்தின் ஒன்றினூடாக ஒரு ஊடாட்டம் நடைபெறுகிறது. ஆகவே இப்ப நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்றீங்க, நான் இந்த விளக்கத்தை சொல்றேன், டிஸ்கஷன் நடக்கிறது, இதனூடாக இந்த விடயங்கள் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இது ஒன்று வந்து ஊடாடும் பாடங்களை நடத்துற ஊடாடும் பாடம்ங்கிறது எங்கட நிச்சயமா வகுப்பறையில் இருக்கிற கருத்துக்களை பரிமாறுறதுக்காக இருக்கிற ஒரு சிஸ்டம். அடுத்தது virtual ரியாலிட்டி. இதை தெரியுமா? VR. இதை பார்ப்போம். VR பற்றி உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. இது இன்றைக்கு ஒரு மிக பிரபல்யமாக வெளிநாடுகள்ல மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலுக்காக பயன்படுத்துறாங்க. என்னன்னு சொல்லுங்க. virtual ரியாலிட்டி கொஞ்சம் நெட்ல சர்ச் பண்ணி சொல்லுங்க. ஆற்றலுங்காண்டு பார்ப்போம். நான் அதை பத்தி இப்ப சொல்றேன். நானா இதுல மிச்சம் ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. பட் இதை கல்விக்கு பயன்படுத்துற எப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். சொல்லுங்க. சொல்லுங்க. விஆர் வர்ச்சுவல் ரியாலிட்டி. நீங்க இப்ப இதுல இந்த விஆர் இதுல கேமரா போட்டு பார்த்துருக்கீங்களா? படங்கள் எல்லாம் 3D படம் பார்த்துருக்கீங்களா? அகிலா பார்த்துருக்கீங்களா 3D படம்? ஓ சார், பார்த்துக்கிறேன். ஓ சார். அந்த நீங்க அங்கோல் ஃபேஸுக்கு போனா அங்க ரோலர் கோஸ்டர் போன்ற அந்த இதுல படங்களை காட்டி பிள்ளைகளை போட்டு அலற வைக்கிற பயமுலத்தாற்ற ஒரு வேலை அங்க நடக்குது. எனவே இப்ப இந்த அதோட மத்தது நடக்குது சார். அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் அதுவும் நடக்குது சார் அங்க. அதான் விஆர்ல போனீங்கன்னா வன்கோல் பேசுது. அந்த ரோலர் கோஸ்டர் இதை போட்டு போனா பயங்கரமா பிள்ளைகள் கத்தி கூண்டு வேணும்னா நேரடியா தான் அதுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த விஆர் கேமரா ஏற்படுத்தும். அப்படி இல்லையா? சார் அந்த எக்ஸ்பாக்ஸும் அப்படித்தானே சார்? எது? எக்ஸ்பாக்ஸ் கேம் வரும் சார். எல்லாம் அதே மாதிரி தான். நாங்க அதுக்குள்ள போயிடுவோம். என்ன? ஓ சார், நாங்க ப்ளே பண்ற மாதிரி. அது பிளே மாதிரி. அது நாங்க பிளே மாதிரி சேம். அப்ப இந்த பிஆர வந்து இப்ப பயன்படுத்துனாங்க என்னன்னா, இப்ப சந்திரன்ல போய் நாங்க இறங்குற மாதிரி, விண்வெளிக்கு நாங்க நிக்கிற மாதிரி, விண்வெளி பயணத்துல இப்படி வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணி வேர்ச்சுவலாக, நேரடியாக இல்லாம கற்பனையில வேர்ச்சுவலாக ஒரு ரியாலிட்டி ஒன்றை உருவாக்கி, இப்ப உங்களை கொண்டு போய் அமேசான் காட்டுக்குள்ள இறக்கணும்னா நீங்க அமேசான் காட்டுக்கு போக தேவையில்லை. இப்ப டைனோசர் இருந்த யுகத்துல மனிதன் எப்படி டைனோசரோட அண்டி பழகினான்டா, அப்படியான பிஆர் படம் ஒன்றை தயாரிச்சு உங்களை கொண்டு டைனோசர் பக்கத்துல நீங்க நிக்கிற மாதிரியும் அதை உங்களை தொடுற மாதிரியும் அப்படியான உணர்வுகளை ஏற்படுத்துற படங்கள் இப்ப விஆரினூடாக தயாரிக்கப்படுது. உண்மையான விஆர் தொழில்நுட்பம் வந்து கல்வியில பயன்படுத்தப்படுமா இருந்தால் மிக பெருமதியானதாக இருக்கிறது. இப்ப விஆர் என்ற ஆசிரியர்கள் வந்து இப்ப விஆரை பயன்படுத்துவாங்கன்னா லேசாக மாணவர்களை ஆர்வத்தை தூண்டி கிட்டத்தட்ட நேரடி அனுபவத்தை வழங்குற ஒரு விளக்கத்தை பெறக்கூடிய விஆர் இருக்கிறது. வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது இன்றைக்கு இப்ப இலங்கையில வந்து இதுக்குதான் வன்கோல் பேஸ்ல சும்மா பிள்ளையில என்டர்டைன்மெண்ட்டுக்காக பயன்படுத்துறாங்களே தவிர நாங்க இன்னும் விஆரை கல்வி முறை மேல அறிமுகப்படுத்தப்படும். உங்களோட ஸ்கூல்ல இருக்குதா விஆர்? இல்ல சார். விஆர் இருக்குதா? இல்ல சார். இல்ல, எங்களோட விஆர் எடுக்கல. இப்ப நான் அப்ப விஆரை பத்தி கொஞ்சம் தேடி பாருங்க. வெர்ச்சுவல் ரியாலிட்டி எப்படி எஜுகேஷன்ல பயன்படுத்தலாம்ங்கிறது நோட் பண்ணிக்கொள்ளும். இப்ப புதுமையான கற்றல் கற்பித்தல் முறைகள்ல ஏஐ. நான் இதை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒரு 2-3 நிமிடம் எனக்கு தர இல்லை. ஏஐயை பத்தி நீங்க எனக்கு சொல்லணும். ஏஐ எப்படி பயன்படுத்துற, என்ன செய்யறங்கிறத நாங்க இந்த நவீன முறைகள்ல ஏஐயை பற்றி கலைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு 4 நிமிடம் தான், 40 வரைக்கும் நீங்க தேடலாம். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்றைக்கு ஏஐ
நன்மை தீமை விளைவுகள் பயன்படுத்தலாமா இல்லையாங்கிறத ஒரு அளவுக்கு நீங்க எனக்கு விரைவா சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். இந்த கொஞ்சம் கொஞ்சம் தேடிட்டு நீங்க நெட்டையும் யூஸ் பண்ணி தேடலாம். 4 நிமிடங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ இந்த இடைவேளை தரப்படுது. சாரி எடுங்க பாப்போம். 4 நிமிடம். அகிலா தேடி பாக்குறீங்களா? ஏஐ பத்தி தேடுறீங்களா? தேடி ஓ கொண்டிருக்கிறீங்களா? சார் ஓ சார் கொஞ்சம் தேடி எடுங்க. ஏன்னா ஏஐ நீங்க பயன்படுத்துறதுல அனுகூலம் பிரதிகூலம். இப்ப நாங்க எப்படி விஆரை இப்போ விஆருங்கிற வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து இப்போ ஒரு ஜூக்குள்ள போற, காட்டுக்குள்ள போற, ஒரு மலை தொடருக்கு போற அப்படியான ஒரு களப்பயணம் எல்லாம் இப்ப தேவையில்லை. நாங்க நேரடி ஆக்களை கொண்டு விடுற மாதிரியான அனுபவத்தை விஆர் வெர்ச்சுவல் ரியாலிட்டியில வழங்கலாம். சரிதானே? அல்லது பல யுவம் எப்படி இருந்ததெல்லாம் கொண்டு போகலாம் வீடியோல கிரியேட் பண்ணி. பட் ஏஐங்கிறது ஒரு புது விடயம். அது தொடர்பா உங்களோட விடயம் என்னன்னு சொல்லுங்க விரைவா. என்ன ஏஐன்னா என்ன சொல்லுங்க குயிக்கா. இந்த கொஞ்சம் இந்த விஷயங்களை முடிச்சிடணும். சொல்லுங்க ஏஐன்னா. என்ன ஏஐன்னா அவருக்கு தெரியாதா? டீச்சரா இருக்கிறீங்க, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன தெரியாம இருக்குதா? அகிலா சொல்லுங்க. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, மற்றாக்கள் பேருக்கு இருக்கிறாங்க. ரமீனாக்கு கவரேஜ் பிரச்சனை. டில்லுன்னு ஒன்று இருக்குது, யாருன்னு தெரியுது இல்ல. யாரு டில்? டில்லா என்னது சொல்லுங்க. சார் சொல்லுங்க. ஏஐன்ற வந்து சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார். இப்ப மனுஷன் நாங்க திங்க் பண்றத வந்து திங்க் பண்றது, முடிவெடுக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்த நாங்க நாங்க என்னத்த இயற்கையா செய்யறத அது வந்து கணினி மூலம் வந்து நாங்க ஒரு கேள்வியை கொடுத்தா அதுக்கு ஃபுல்லா என்ன செய்யணுமோ அது ஃபுல்லாவே எங்களுக்கு சொல்லி தருது. இப்படித்தான் இந்த ஸ்டெப் பை தான் போகணும். எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் திங்க் பண்றத திங்க் பண்றதெல்லாம் வந்து கணினி மூலம் செய்யக்கூடியதா காணப்படுற. அது எப்படி கணிதம் இப்ப திங்க் பண்ண நாங்க திங்க் பண்றோம்டா இப்ப மனிதனுடைய சிந்தனைக்கு ஒப்பானதா இருக்கிறப்ப 3 கேள்வி கேட்க போறோம். ஏஐ சுயமாக சிந்திக்கிறது. மனிதனை விட உயர் சிந்தனை உடையது ஏஐ, அல்லது மனிதனுடைய சிந்தனைக்கு சமனானது, அல்லது மனிதனுடைய சிந்தனை விட குறைந்தது. எது சரி விடை? மனிதனுடைய சிந்தனை விட கூடியது சார். இல்லை, அங்கால் புலவுறீங்க. ஏஐ கொஞ்சம் படிங்க எல்லாரும் டீச்சர்ஸ். மனிதனுடைய சிந்தனை விட ஒரு தசமேனும் கூட இல்லை, சமனும் இல்லை. மனிதன் இல்லை என்றால் ஏஐ இல்லை. என்ன உண்மையா நடந்திருக்குதா? கிட்டத்தட்ட 800 மில்லியன் டேட்டாவை உள்ளுக்கு ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க மெஷின்ல.
நீங்க கொடுக்கறத அது கொடுத்த டேட்டாவை தேடி எது பொருந்தோ அதை வெளிக்கொணருது. அவ்வளவுதான். நீங்க சரியான முறைக்கு அந்த தகவலை கொடுத்தா அது எங்கெங்க உங்களோட தகவலுக்குரிய கீவேர்டு எல்லாம் இருக்கோ அதுக்குள்ள ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த இருக்கிறத வெளியே கொண்டாடுறதான் ஏஐஏ தவிர நீங்க கேட்கிற கேள்விக்கு அங்க இல்லாத ஒன்றுக்கு அது கிரியேட் பண்ணி சொல்லல. அகில விளங்கிட்டா? அகிலா விளங்கிட்டா? அப்ப கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு அகிலா என்ன நடக்காது? அகிலா உங்களுக்கு கிளியரா? மற்றாக லீவ் ஆயிட்டான். அகிலா மட்டும் தான் இருக்கான். சொல்லுங்க அகிலா, கேக்குதா? அகிலா, நான் கதைக்கிற கேக்குதா? அகிலா, அகிலா கேக்குதா? ஹலோ அகிலா, சார் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் ட்ராப் ஆகுது சார். அத நீங்க உடைஞ்சு உடைஞ்சு தான் கேக்குது சார் பேசுறது. கேக்குதானே? பிரச்சனையா இருக்குது. மற்றவர்கள் லீவ் ஆயிட்டாங்க. அப்ப அடுத்த கிளாஸ்ல தொடருவோமா நாங்க? ஓகே அகிலா, சார். ரெண்டு ஓகே சார். ஆக்களும் இல்லை. நான் அங்க இன்ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் கிளாஸ் ஒன்றை போட்டு அதோட கொஞ்சம் முடிச்சிருவோமா? ஓகே சார். இரண்டு ஆக்களும் இல்லையே. நாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பாடம் தான் இருக்குது. அதை முடிச்சு உங்களுக்கு ஃபைன் இது பண்ணி கூட எக்ஸாம் இருக்கலாம். வார மந்த் எக்ஸாம்ல எங்களுக்கு சொல்லல சார் அதை பத்தி ஒன்றும். ரைட். எக்ஸாம் இல்லை. அதை செய்வாங்க. அப்போ அசைன்மெண்ட் போடணும்னா அதையும் போட்டு அனுப்பி விடுறேன். நான் அப்போ அதில் பார்ப்பேன். நான் நோட்ஸ் எல்லாம் ஆனா கொஞ்சம் நாங்க இப்ப 2 எமர்ஜிங் 10 எக்ஸாம் அசைன்மெண்ட் 2 இப்போ செஞ்சோம் சார். அது 2 போட்டுட்டேன் நான். ஓகே, செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு சார் போட்டேன். அசைன்மெண்ட். நீங்க ஓ அனுப்பலையா சார். அண்ணா? செஞ்சு போட்டுட்டோம் சார். அனுப்பிட்டோம் சார். ஓகே. ரைட் ரைட் ரைட். அப்போ சரி. அப்போ எல்லா ஓகே. அசைன்மெண்ட்டும் ஓகே சார். சரி சரி. அப்போ ரைட். அப்போ நாங்கள் இதை இன்னொரு வகுப்பொன்றை முடிச்சோம்னா சரி, அந்த வகுப்புல சந்திப்போம் ஆக்கிக்கலாம். சரியா? ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். ஓகே, பாரு.